حي على الفلاح. சில இளைஞர்கள் உருவாகி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பிடித்த குர்ஆன் வசனங்களை எடுப்பார்கள், அவர்களுக்கு பிடித்த ஹதீஸ்களை எடுப்பார்கள், அதற்காக வேண்டி எதுவும் செய்வேன் என்று வருவார்கள். இப்படியான முஸ்லிம்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை. எல்லா குர்ஆன் வசனங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், எல்லா ஹதீஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எல்லா சுன்னாக்களையும் நேசிக்க வேண்டும், அஹ்லாக் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய சுன்னாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன்னித்தல் இஸ்லாம் வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பு, விட்டு கொடுத்தல், இந்த பண்பு, இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு சுன்னா இல்லை. நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்வாங்க என்றால், ஏதாவது அவர்களுக்கு பிடித்த ஒரு சுன்னா வந்தால் அதை போஸ்டர் அடிப்பார்கள், அதை ஃபிளக்ஸ்ல பிரிண்ட் எடுப்பார்கள், ஃபேஸ்புக்கில் அவர்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக போடுவார்கள், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாக அவருக்கு பிடிச்சது மட்டும், மற்ற பகுதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், அவர்கள் மீது அவதூறு சொல்லப்படுகிறது. அவதூறு சொன்னவன் முனாஃபிக்காக இருந்தாலும் அதை நம்பி பரப்பியவர்களில் மிஸ்தஹ் இப்னு அஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராகி விட்டார். ஒரு சஹாபி. அவருக்கு முழுக்க முழுக்க ஃபைனான்சியலாக உதவி செய்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மகளின் மீது அவதூறு சொல்லிவிட்டார் எனும் போது மனம் வலிக்குமா வலிக்காதா? வேதனை வருமா வராதா? கவலைப்பட்டார்கள் அபூபக்கர். மகள் மட்டுமல்ல, தன்னுடைய நேசத்திற்குரிய நபிகள் நாயகத்தின் மனைவி வேறு. எனவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், இதற்கு பிறகு நான் மிஸ்தஹுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டான். உங்களுக்கு அநியாயம் இழைத்தவரை நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். இந்த குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மிஸ்தஹை அழைத்தார்கள். மிஸ்தஹிடம் சொன்னார்கள், மிஸ்தஹே, உமக்கு ஏற்கனவே தந்ததை விட அதிகமாக நான் இதற்கு பிறகு தருகிறேன் என்றார்கள். இந்த முஸ்லிம்களை தான் இஸ்லாம் விரும்புகிறது. தத்துவம் பேசிக்கொண்டு, ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டு, வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்தாத விவாதங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துகிற முஸ்லிம்களை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற முஸ்லிம்களை எதிர்பார்க்கிறது. அப்படி அஹ்லாக்குகள், இந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நம்மகிட்ட நடைமுறைக்கு வருமாக இருந்தால் ஒற்றுமை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரியும்.